சிம்ம லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு அவயோகி சூரியனுடைய பண்பும் அதேதான். தலைமை தாங்குவது, பிறருக்காக செயல்படுவது, ஒரு ராஜ்யத்தை ஆளுமை செய்வது, நேரெதிரான பண்புகள், அடிமைத்தனத்தையும் எதையும் சகித்து கொண்டு வாழ்தலையும் சனி பகவான் கொண்டுள்ளது. அப்ப இந்த சனியே முழு காரக முரண்பட்ட கிரகம். அப்ப சனி முழு அவயோகியாக கடகத்திற்கு வரார். ஆதிபத்திய ரீதியில் 6, 7ஆம் இடத்தையும் ஆளுமை செய்கிறார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துல இருக்கிறார் தான் பிரச்சனை. ஜாதகருக்கு எதுவுமே எளிதில கிடைக்கிறது இல்ல. சிம்ம லக்னக்காரருக்கு 5, 9ல தனித்து மட்டும் சனி இருந்தாருன்னா வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்களையும் அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்தே பலன் கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஆனா இந்த காம்பினேஷன்ல குரு செவ்வாய் இருக்கிறார்கள். நன்மை, யோகம், அதிர்ஷ்டம். இந்த குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்ட சனி பகவான் 5, 9 சிம்மத்திற்கு இருந்தால் ஜாதகரை வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து பணம் பொருளாதாரத்தை கொடுக்கும், இடநிலவளங்களை கொடுக்கும், சொத்து சுகங்களை கொடுக்கும், தான தர்ம சிந்தனைகளை கொடுக்கும், பயணங்களினாலும் வெற்றி கொடுக்கும். அதற்கு அந்த குரு செவ்வாயினுடைய தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு அத்தியாவசியம், முக்கியம்.